கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 275ஆம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை அறிந்து நம்மை சந்திக்கிறவராய் இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம், அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பாகம். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டியது மட்டும் கொடுத்தார். So all saw the fish as much as they wanted. John chapter 6 verse 11. Thank you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் மட்டுமே இருக்கட்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று வேதாகமம் சொல்கிறது. நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதாகமும் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலைமையிலும், எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை மட்டுமே நம்பி ஜீவிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை அருளி நம் வாழ்வில் செழிப்பை கட்டளையிடுவாராக. எங்களோடு இணைந்து நீங்களும் இந்த பாடலை உற்சாகமாக பாடுங்கள். ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும்,
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 275வது பாடத்திலும் கூட யோவான் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஆண்டோட கிருபையினாலே நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 6:11. அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். பொதுவாக நாம் உபயோகிக்கிற எல்லா பொருட்களுக்கும் அடிப்படையான ஒரு மூலக்கூறான ஒரு பொருள் ஒன்று உண்டு. அந்த பொருளானது நாம் விரும்பத்தக்க விதமாக இருக்கவே இருக்காது. அது வித்தியாசமாக இருக்கும். ஒருவேளை அது நம்மால் அதனுடைய நாட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கும். நான் 7வது வகுப்பு படிக்கும்போது காகித கூழ் வைத்து நாம் எப்படி உருவங்களை நாம் தயாரிக்கலாம் என்று சொல்லி என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லி தந்தார்கள். இந்த சமயத்தில் இந்த கிரைண்டர் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. செய்தித்தாள்களில் பழைய தாள்களை அவ்வளோத்தையும் தண்ணீரில் ஊற வச்சு அதோட கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுட்டோம். 2 நாள் ஊறின பிறகு அதை எடுத்து ஆட்டூரில் போட்டு ஆட்டினோம். அப்படி நாட்டம் அப்படி ஒரு நாட்டம் சகிக்கவே முடியாது. கையால் தான் அதை தள்ளணும். அப்படி நாங்கள் தள்ளி அதை பண்ணோம். எடுக்கிற சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்து அந்த நேரம் அலுமினிய கிண்ணம் தான், அலுமினிய கிண்ணத்தை எடுத்து அது மேலே சின்னதான ஒரு எண்ணெயை தடவி அது மேலே இந்த கூழ்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தடவி வச்சுட்டு வெயிலில் காய வச்சோம். 2 நாள் காய வச்ச பிறகு அது அப்படி லேசாக சுருக்கி எடுக்கும்போது அந்த கிண்ணத்தின் அளவுலேயே ஒரு அழகான காகித கிண்ணம் எங்களுக்கு கிடைத்தது. அதுக்கு பிறகு அதுக்கு நாங்கள் அழகான வர்ணம் பூசி நாங்கள் அதை உபயோகிக்கும் பொழுது அதில் இந்த வாடை ஒன்றுமே கெட்ட வாடை ஒன்றுமே இல்லை. அழகான ஒரு கிண்ணம் எங்களுக்கு கிடைச்சது. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கிலாந்து ராணி ஒரு தொழிற்சாலைக்கு போனார்களாம். போன சமயத்தில் உள்ள அவர்களுக்கு பிரவேசித்த உடனே ஒரு வெற்றிடமான ஒரு இடத்துல அநேக பொருட்கள் கிடந்திருக்கு. பயங்கரமான நாட்டமாக அவர்களுக்கு தாங்கவே முடியலையாம். உடனே என்ன செய்யணும்னு சொல்லி அந்த மேலாளரோட கூட்டிக் கொண்டு போனார்களாம். போயிட்டு என்ன இப்படி நாட்டமாக அடிக்கிறது, இவ்வளோ சுத்தம் இல்லாமல் வைத்திருக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்டாராம். உடனே அவர்களுக்கு கொஞ்சம் தூரம் அந்த தொழிற்சாலை உள்பக்கம் போன பிறகு அழகான பாத்திரங்கள் அழகான பொருட்கள் எல்லாம் செய்திருந்தார்களாம். அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்னன்னு கேட்டால், நீங்கள் எப்போ நாரதுன்னு சொன்னீங்களோ அந்த குப்பை குளங்கள் இருந்தால் அந்த அழகான பொருட்களை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அருமையானவர்களே, அப்படி அற்பமான காரியங்கள் இருந்து மனுஷரால் நம்மாலேயே அழகான பொருட்களை நமக்கு பிரயோஜனமான பொருட்களை உருவாக்க முடியும் என்று சொன்னால் ஆண்டவரால் உருவாக்க முடியாதா? நம்மெல்லாம் மனிதர்கள் தான், நம்மெல்லாம் பாவமான மனிதர்கள் தான். எவ்வளவோ நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறோமான்னு சொன்னால் இருக்கவே இருக்காது. பாருங்க, அந்த மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டி மட்டும் கொடுத்தாருன்னு நம்மளுடைய வசனத்தை பார்த்தோம். அதே சமயத்தில் அது எந்த சமயத்துலன்னு சொன்னால் இயேசுவானவர் மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்த சமயத்தில் அவர் ஜனங்களுக்காக பரிதபித்து அந்த மீன்களையும் இதனையும் ஆசீர்வதித்து கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அருமையானவர்களே, இந்த பார்கோதுமை அப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, ஆங்கிலேய ஆசிரியர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பார்கோதுமை மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவம். அப்போ அந்த கொடுத்த பையனோ யாரோ அவங்க வீட்டில் அப்படி ஒரு எளிமையானவர்களாக இருந்திருக்கார்கள். ஆனாலும் கூட அந்த எளிமையான ஒரு உணவையும் கூட ஜனங்கள் அதிகமாக ருசித்து சாப்பிடக்கூடிய அளவில் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி இந்த வசனம் மூலமாக நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆங்கிலேய ஆசிரியர் ஒருவர் சொல்கிறார், பார்கோதுமை என்பது மிருகங்களுக்கான ஒரு உணவு என்று சொல்கிறார். அப்போ அந்த அப்பத்தை கொண்டு வந்த பையன் வீட்டில் மிகவும் ஏழையாக இருந்திருக்க வேண்டிய எளிமையான இந்த உணவை ஆண்டோடைய கையில கொடுக்கும்போது மிகவும் சுவையாக எல்லாரும் விரும்பத்தக்கதான ஒரு உணவாக மாறியிருக்கு. பாருங்க, ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையில அற்பமாக மற்றவர்களால் நினைக்கக்கூடிய ஒரு பொருள், ஏன் நீங்களே கூட அற்பமாக நினைக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சுவாரஸ்யமான பொருளாக அல்லது ஆசீர்வாதமான பொருளாக மாற்ற அவரால் முடியும். அதை நீங்கள் நம்புங்கள். இயேசுடைய கருத்துல எந்த பொருளானாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களானாலும் சரி, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்தீர்கள் சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும்